இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் உடல் உள்ள ஆன்மீக நோய்களை தீர்க்கின்ற வல்லமை நிறைந்தவரே, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றவரே, நீர் எங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு எங்களுக்கு ஆறுதலும் ஆசீரும் கொடுத்து துன்பங்களிலிருந்து விடுதலையாக்குகின்ற இறைவா, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்று கூறுகிறது. இறைவன் நம் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராகவும், நாம் அவரை நாடி வரும்பொழுது நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை துன்பத்திலிருந்து விடுதலையாக்குகின்ற இறைவனாக இருக்கின்றார். எனவே நம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலும் இன்னல்களிலும் இடுக்கண்களிலும் ஆண்டவரை நோக்கி நாம் வருவோம். அப்போது ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அரச அலுவலர் ஒருவர் தன் மகனுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறார். இதோ நோயிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவரிடத்திலே வேண்டுகின்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீர் போகலாம், உன் மகன் நலமடைவான் என்று கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டு நம்பி அதன்படி சென்றார். செல்கிற வழியிலே மகன் நலமடைந்ததாக நற்செய்தி கிடைக்கிறது. ஆண்டவரை நம்பி வந்த அவர் நல்லதை பெற்றுக்கொண்டார். மகன் சுகம் பெற்றார். நாமும் ஆண்டவரை தேடி வருவோம். நம் கஷ்டங்களிலே, துன்பங்களிலே அவர் விடுதலை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.